ஹலோ காய்ஸ், இது வந்து மண்டே மார்னிங் வந்து எடுத்த வீடியோ. மண்டே மார்னிங்னா ஏர்லி மார்னிங் இல்லை, ஒரு 11 o'clock போல் எடுத்த வீடியோ. இன்றைக்கி எந்திரிச்சதே ரொம்ப லேட்டு தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். தம்பிக்கு மட்டும் தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுத்தேன், அவர் மட்டும் சாப்பிட்டாரு. என்னோடய நியூ சப்ஸ்கிரைபர் வந்து மோகன்ரா பாபு, அப்புறம் ராஜ், அப்புறம் கே சரக்கன் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பட் உங்கள் செட்டிங்ஸ் வந்து மாற்றாதனால எனக்கு நோட்டிஃபை ஆகாது உங்கள் பேர். ஸோ உங்கள் பேர்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக வந்து சாம்பார் சாதம் கூட வந்துட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் பக்கோடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். குழம்பு அது மாதிரியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. அதனால் இன்றைக்கி ரேண்டமாக வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். இதை நாங்கள் 5 years பேக் வந்து பிளான் பண்ணோம், பட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் இது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னென்னா, ஒரு 25 yearsக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கெட் டுகெதர் பண்ணியிருந்தாங்க. உண்மையாகவே அவங்க என்ன ஸ்டேஜில் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாங்களோ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு இப்போ பசங்க இருக்காங்க. இருந்தாலும் சின்ன குழந்தைங்க மாதிரி அதில் ஒருத்தர் வந்து அவங்க ஸ்கூல் யூனிஃபார்மே வந்து ஆல்டர் பண்ணி வந்து போட்டுட்டு வந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எச்எம்மா இல்லைனா அவர் வந்து டீச்சரான்னு தெரியல. அவர் வந்து ஒவ்வொருத்தங்களையாக கூப்பிட்டு வந்து சும்மா ஸ்டிக்கில் வந்து அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த தாத்தா வயசு இருக்கும் போல் அவருக்கு. அவர் கண்டிப்பாக டீச்சராக தான் இருந்திருக்கணும் அவங்களுக்கு. அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணுறாங்க, அவர் காதை பிடிச்சி திருகும்போது. அந்த மாதிரி நானும் எங்கள் கிளாஸ் பசங்க எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணோம், பட் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சி. நீங்களும் இது மாதிரி கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணுற ஐடியா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா இதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து கெட் டுகெதர் வந்து பிளான் பண்ணி போயிருக்கீங்களான்றதும் சொல்லுங்கள். ஆல்ரெடி வந்துட்டு நான் சாம்பார் சாதம் ரெசிபி வந்து இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் டீட்டெயிலாக வந்து சொல்லலை. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நெய் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணலை. அப்புறம் பக்கோடாக்கு வந்து நான் ட்ரை இன்க்ரீடியன்ட் தான் வந்து போடுவேன். எதையும் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு அப்படிலாம் வந்து போட மாட்டேன். எங்கள் வீட்டிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஆடி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதை தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தோம். உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருந்துச்சு. கடலை எண்ணெய் குக் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்து பாப்பா வந்து எந்திரிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வந்து அப்படியே குக் பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்திட்டு திருப்பியும் கூப்பிட்டு போய் தூங்க வச்சுட்டேன். சுதாவும் வந்துட்டார். நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தனால அவரே வந்து சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டாரு. இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம், காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறம் அப்பளம் வந்து பொரிச்சிருந்தேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.